இங்க இந்த வீட்டுல ஹஸ்பண்ட் முஸ்லிம் மதத்தினராவும் வைஃப் ஹிந்து மதத்தினராவும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சாப்பாடு செய்யறதுக்கு அரிசி கூட இல்ல. அதனால அவங்க வயல்ல போட வச்சிருந்த விதையையும் யூரியாவை ஒரு பிளேட்ல கொட்டி அவ ஹஸ்பண்டுக்கு எடுத்துட்டு வந்து சாப்பிட கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் அவ ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட சாப்பிடாம அந்த பிளேட்டை தட்டி விட்டுட்டு போயிறாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பாடும் தண்ணியும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பையனும் அவன் வைஃப் நமக்கு ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த தூக்குவாளியா திறக்கிறான். பார்த்தா அந்த தூக்குவாளிக்குள்ள திருப்பியும் யூரியா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த தூக்குவாளியா தட்டி விட்டு தண்ணியை மட்டும் குடிச்சு வயித்த நிரப்பிக்கிறான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த பையன் ஹிந்துவாவும் அந்த பொண்ணு முஸ்லிமாவும் இருந்திருப்பாங்க. லவ் பண்ணதுனால இந்த பையன் அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரியாம ஒரு கோயில்ல கூட்டிட்டு போய் தாலி கட்டி குங்குமம் வச்சிருக்கான். இந்த பொண்ணு நம்ம ஹிந்து ஆயிட்டோம்னு சொல்லி அவ ஹஸ்பண்டோட ரிலிஜியனை வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கா. இந்த பையன் அவன் வைஃப் முஸ்லிம்னு சொல்லி வைஃபோட ரிலிஜியனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் லவ் பண்ண பொண்ணைய ஆசையா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா சரியா வேலை இல்லாததால ஒரு வேலை சாப்பாட்டுக்கே ரெண்டு பேரும் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனாலேயே ரெண்டு பேருக்குள்ளயும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு. அந்த பையன் வயல்ல வேலை பார்த்து முடிச்ச பிறகு வீட்டுக்கு வந்து அவன் வைஃப பாக்குறான். அவன் வைஃபும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவன் வைஃப அவன் எழுப்பி பாக்குறான். ஆனா அவன் வைஃப் முழிக்கவே இல்ல. அந்த பையனுடைய வைஃப் டெய்லி சாப்பிடாம இருந்ததுனால பசினால இறந்தே போயிரா.